உலகத்துல சில காரியங்கள் தேவை, சம்பாதிக்கணும், உழைக்கணும், சில பணம் தேவை, சில சொத்துக்கள் தேவை. ஆனா இதெல்லாம் நிரந்தரம். நித்திய வாழ்விற்காக ஒரு ஆயத்தம் அவசியம். நித்திய வாழ்வில் இது நீங்க இங்க சேர்த்தது எல்லாம் நீங்க சாகிற வரைக்கும் தான். நீங்க நல்ல கோடி கோடியா உங்க பிள்ளைக்கு சேர்த்து வச்சுட்டு நீங்க செத்தாலும் என்ன பண்ணாது பிள்ளை? என்னமா பண்ணாது? வேணா ஒரு நல்ல விஐபி சென்ட் ஆஃப்ல கொண்டுட்டு போவோம். வேற என்ன பண்ணிடும்? அதை தாண்டி நீங்க சம்பாதித்த எல்லா சம்பாத்தியத்தையும் உங்க மரணம் வந்தால், ஒருவேளை கர்த்தருடைய வருகை வந்தால், எல்லாத்தையும் விட்டுட்டு தான் எங்க போனோம்? அங்க போன உடனே இது அங்க சாணார்பட்டியில ரசிக்கப்பட்டது யா மூலமா, கொசவப்பட்டியில எனக்கு மூலமா ரசிக்கப்பட்டது. வேற என்ன பட்டிப்பா இருக்கு? ஆமா, என்னென்னமோ பட்டியெல்லாம், இது அந்த பட்டி, இந்த பட்டி, அந்த பட்டி, இப்படி பட்டி தொட்டியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அங்க வந்து நின்னாதான் உங்களுக்கு எனக்கும் சொத்து. ஹல்லேலூயா. பூமியில சொத்துக்களை சேர்த்து வைக்காதீங்க. என்ன பண்ணும்? ஆமா, எல்லாம் நோண்டிட்டு போயிடும். எது எங்க சேர்க்கணும்? பரலோக ராஜ்யத்தில். அது என்னது? ஆத்துமாதாயம். ஊழியக்காரங்க மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு சீஷர்களும் என்னவா மாறணும்? சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்களா மாறணும். ஆண்டுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்றவங்களா மாறணும். ரட்சிப்புல நடத்துகிற ஒரு ஊழியக்காரங்களா மாறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.